ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் சொல்லியிருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் சாம்சங் கேலக்ஸி F04ல் ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த கூகுளோட சில அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது வந்து ஒரு நியூஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் இதை கிளிக் பண்ணவே மாட்டீங்க, இதை யூஸ் பண்ணவும் மாட்டீங்க. நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரியே சில அட்ராக்டிவான ஒரு டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம், பட் அதில் ஒன்றுமே இருக்கு. ஸோ தட் இந்த கூகுள்ல இருந்து இந்த வரக்கூடிய இந்த பேஜை நம்ம எப்படி டிசேபிள் பண்றதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்க சாம்சங் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஹோம் ஸ்கிரீனுக்கு பார்த்தீங்களா, ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா ஆட் மீடியா பேஜ் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். எனேபிள் இருந்துன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு வெளியே வந்து நீங்கள் மறுபடியும் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்து இந்த கூகுள் பேஜ் இப்போ டிஸ்பிளே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.